Hi friends, என்னோட பேரு முத்து சோலேப்பன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ 40s அப்படின்னு கேள்விப்பட்டாலே உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு 40 வயசு ஆக போகுதுனாலே ஸோ அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து யூஆர் ஜஸ்ட் 30 years old with 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 30 வயசு தான் ஆகுது, 10 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து 40s வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அது வந்து இந்த யூ கர்வ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனாக இருக்கும் உங்களோட லைஃப்பில். ஸோ இந்த 40s ஹிட் பண்ணையில் என்ன ஆகுதுன்னா நிறைய ஓவர்வெல்மிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள். அதாவது உங்களை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். லைக் உங்கள் கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ஏஜாக இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் கொஞ்சமாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுற்றி நடக்கலை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாகும். ஸோ 40s வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பை வந்து ரீபூட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது இந்த 40ஸை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் செயில் த்ரூ திஸ் 40s சூப்பர்பாக வந்து பண்ண முடியும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 5 விஷயங்கள் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் குவாலிட்டி எஜுகேஷன் கண்டென்ட் தான் கொடுப்போம். எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா பிளானிங் ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் 40s வரையில் உங்கள் குழந்தைங்க வளர்ந்துருப்பாங்க, அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷன், அப்புறம் ஃபர்தராக வந்து அவங்களுக்கு மேரேஜஸ் இதெல்லாம் நடக்கும். அதுக்கு தேவையான பணம் சேர்த்து வைக்கணும். இன்னொரு பக்கம் உங்கள் வயசான பேரண்ட்ஸ் வந்து இன்னும் ஏஜ் ஆகிட்டே இருப்பாங்க, அவங்கள கவனிச்சிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். அண்ட் உங்களோட ஸ்பவுஸோட உங்களோட ஹெல்த்து இதெல்லாம் வந்து 40ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கொஞ்சமாக டிட்டீரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கையில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து மீறி வரணும்னா ப்ராப்பரான வந்து நம்ம ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்ன? ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம இப்போ இருந்தே அந்த 40க்கு உண்டான தேவையான ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ இருந்தே வந்து நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக வைக்கணும். ஸோ தட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செக்யூராக வந்து இருக்கும். அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்மளோட ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து செயில் த்ரூ பண்ண முடியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்னர் உங்களோட ஸ்பவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் கவரேஜ் எடுத்துக்கணும். அண்ட் அந்த ஹெல்த் கவரேஜ் வந்து எல்லா விதமான கவரேஜும் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்து கரெக்டான வந்து பாலிசியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து பணம் வந்து உங்கள் கையை விட்டு போகாது. ஸோ இது எல்லாமே அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த பாலிசிலேயே வந்து கவரேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கவரேஜ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணணும். ரெண்டாவது விஷயம் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அண்ட் மேரேஜ். ஸோ உங்களுக்கு குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்க்கல நம்ம எஜுகேஷன் அதாவது கிண்டர் கார்டன்லேருந்து 12th வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு இந்தியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வந்து எஜுகேஷனுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் 14 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது எல்கேஜியிலேருந்து 12th வரைக்கும் வரும்போதே வந்து அவ்வளோ செலவுகள் வந்து இருக்குது. அதோட நிப்பாட்ட போகிறதில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் இருக்குது. ஸோ காலேஜ் எஜுகேஷன் போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு செலவுகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேரேஜ். ஸோ குழந்தைங்களோட மேரேஜும் போது அது வந்து ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக வந்து இருக்க போது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து கியரப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கையில் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 11 to 12% இருக்குது. இதை நம்ம சமாளிக்கணும். அண்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷலைஸ்டாக போகல ஒரு மெடிக்கல் காலேஜ் கோர்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா மெடிக்கல் இது கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா வந்து செலவாகும். அண்ட் பை 2030 80 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்ச ரூபா செலவாகிறது வந்து 2030 பார்க்கல ஒரு 37 லட்ச ரூபா வரைக்கும் வந்து செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹையர் ஸ்டடீஸ்லாம் போனீங்கன்னா ஃபாரின் போயில் இன்னும் அதோட வந்து அதிகமாக செலவுகள் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
வந்து யூஎஸில் வந்து இது எஜுகேஷனோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 1963 ஆஸ் ஆன் டேட் பார்க்கல 747% வந்து அந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து 2021 $82,178 இருந்தது. இன்றைக்கி 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா $84,413 தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் சொல்லி நான் உங்களை பயமுறுத்த விரும்பல, பட் இதெல்லாம் வந்து நடந்தே ஆகும். ஸோ இனிமேல் நடந்தே ஆகலை, இதை நம்ம மிட்டிகேட் பண்ணிட்டு இது நம்ம எப்படி சேல் த்ரூ பண்ணணும், இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன்லாம் வராமல் எப்படி நம்ம தப்பிச்சு கரெக்டாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் ஏர்லியாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சிறுக வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ விதமாக வந்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணி நம்ம பணத்தை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணணும். அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பேர்டனில் மாட்டிக்காமல் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து சேல் த்ரூ பண்ண முடியும். உங்களுக்கு இந்தியாவில் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன மாதிரி செலவுகள்லாம் இருக்குது ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஆளாக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி டீட்டெயிலாக இன்னமும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், நம்ம ஏற்கனவே பண்ண வீடியோவை. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, அவாய்டிங் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது உங்களோட இன்கம் அதிகமாக உங்களோட செலவுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து அதனால வந்து நம்ம என்ன ஆகும், நம்ம பியர்ஸ் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இது வச்சுருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, நம்ம நெய்பர்ஸ் இது வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அப்போ நம்மக்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கணும், அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செலவுகளை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்கி நல்ல பொசிஷன் போக சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் சேலரி இன்க்ரீஸ் ஆக நம்ம லைஃப் ஸ்டைலோட இன்ஃப்ளேஷன், அதாவது லைஃப் ஸ்டைலுக்கு உண்டான நம்ம லைஃப் ஸ்டைலையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கையில் எக்ஸ்பென்ஸ் வந்து பயங்கரமாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா வந்து நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம், அதுக்கு ஆனால் வந்து பணம் மட்டும் நம்மக்கிட்ட ஒன்றுமே கையில் நிற்க மாட்டேங்குது, ஏன்னா சம்பாரிச்சது எல்லாம் வந்து செலவாகி போயிடுது. அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்கியான ஒரு பொசிஷனில் வந்து இருப்பீங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் லாங் டேர்மாக உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபினான்ஷியல் பேர்டனாக வந்து மாறுறதுக்கு இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்து இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம டக்குன்னு முதலே வந்து கட் டவுன் பண்ணலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பெரிய ரிஸ்க்குக்கு உள்ளாகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம என்ன தான் இன்க்ரிமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளோட அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணி கரெக்டாக அந்த ஹை இன்கம்மை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணாது. இந்த ஹை இன்கமுக்கு எக்ஸ்பென்ஸை கூட்டாமல் இன்கம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பென்ஸ் வந்து மைல்டாக இன்க்ரீஸ் ஆனால் போதும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட ஜாஸ்தி ஆக அதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும், கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தில் போட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர எக்ஸ்பென்ஸை திருப்பி கூட்டக்கூடாது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது, ஃபியூவர் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து பக்காவாக வந்து ட்ராக் பண்ணணும். நிறையா இந்த கடன் என்ன சொல்கிறது இஎம்ஐ அது இதுன்னு போய் நம்ம டெட் ட்ராப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது. அண்ட் வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து தேவையான அளவுக்கு ஒரு கிரெடிட் கார்டு என்னமோ மட்டும் இருந்தால் அதை வச்சு நம்ம கரெக்டாக வந்து செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி வந்து கிரெடிட் கார்டு இந்த ஆஃபர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் இவ்வளோ கேஷ்பேக், அது கேஷ்பேக், எக்ஸ்ட்ரா ஆஃபர், இது வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ அப்படிலாம் நிறைய ஆஃபர்ஸ் வரும், அதுக்கெலாம் பார்த்து டெம்ப்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க, 2 பேர் இது வச்சுக்கோங்க, ஒன்று வந்து அர்ஜுன், இன்னொன்று வந்து ரவி. ஸோ இப்போது 2 பேரும் வந்து ஒரே லெவலில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட லைஃப், அதாவது ஒரே லெவல் ஆஃப் சேலரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நல்லா க்ரோ ஆகிட்டே வராங்க, சேலரியும் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. பட் அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே வர்றாரு, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் கார், என்ன லேட்டஸ்ட் மொபைலு, என்ன லேட்டஸ்ட் வெஹிக்கிள் இருக்குது, என்னென்ன அதாவது சூப்பரான வீடு, பயங்கரமாக இன்டீரியர்ஸ் பண்ணி பயங்கரமாக வெக்கேஷன் அது இதுன்னு போய் பயங்கரமாக அவர் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஸும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, அவருக்கு வந்து கடைசியாக வந்து ஹீஸ் லிவிங் பேச்செக் டு பேச்செக், சேலரி வர சம்பளம் எல்லாம் அப்படியே வந்து வெளியே போயிடும். அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறார்.
இதே வந்து ரவி எடுத்துக்கினீங்க அப்படின்னா வந்து அவருக்கும் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது சம்பளம். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே ஸ்டிக் பண்ணி வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ பெரிய அளவில் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வந்து இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு வராரு. ஸோ அவருக்கு ஏற்படக்கூடிய இந்த நிறைய சேவிங்ஸ் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போய் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில் 46 மணியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபினான்ஷியல் பர்டன்லாம் எல்லாமே ஈஸியாக வந்து சேல் த்ரூ பண்ணுறாரு. வேறஸ் அவரோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம், இப்போ அர்ஜுனுக்கும் ரவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கும் சேம் தாங்க. சேலரி க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து 2 பேருக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. லைஃப் ஸ்டைல்னு எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காரு, ரவி வந்து ரொம்ப மாடஸ்ட்டாக இருந்துக்கிறாரு. எக்ஸ்பென்ஸ் வந்து அதே மாதிரி இவர் வந்து இன்கம் அதிகமாக அர்ஜுன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாரு அவர் எக்ஸ்பென்ஸை, பட் ரவி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப மினிமலாக தான் பண்ணுறாரு அர்ஜுன், பட் இவர் வந்து ரொம்பவே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணுற வேலையில் இருக்கார். சேவிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அர்ஜுனுக்கு ஒன்றுமே இல்லை, சேவிங்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. பட் வேறஸ் வந்து ரவிக்கு வந்து சப்ஸ்டான்ஷியலாக வந்து சேவிங்ஸ் இருக்குது. அண்ட் கடன் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கடன் தான் வந்து இருக்குது. ஃபினான்ஷியல் ரிஸ்க்குன்னு வந்து பார்க்கல அர்ஜுன் வந்து ரொம்பவே வல்னரபுளாக இருக்கார் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு, நாளைக்கு எதாவது வந்துச்சுன்னா எதாவது ப்ராப்ளம் வரும். பட் அதே ரவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து செக்யூராக இருக்கார். அண்ட் லாங் டேர்ம் கோல் பொறுத்தவரை வந்து அர்ஜுன் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரிஸ்கியாக வந்து அன்கிளியராக வந்து இருக்கார். பட் வேறஸ் வந்து ரவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அச்சீவபிளாகவும் வந்து பிளான்டாகவும் வந்து இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் வந்து 40 சீட் ஆகல, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீல் பீன் அ மச் பெட்டர் பொசிஷன் தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட் அர்ஜுன். 4வது வந்து டெட் மேனேஜ்மெண்ட். டெட்னா என்ன, கடன். ஸோ இந்த கடன் எப்படி நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி இதுலேருந்து வெளியே வரணுங்கிறது ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். ஏன்னா 40s வரையில் தான் வந்து உங்களோட ப்ரைம் ஏர்னிங் டைம் உங்களோட கெரியரில். ஸோ இந்த டைமில் உங்களோட சம்பளம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட இதுவும் வந்து ரிட்டையர்மெண்ட்டும் ரொம்ப நாள் வந்து தள்ளி போகிறதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்லேயே வந்து ரிட்டையர்மெண்ட் வரும் 40ஸில் இருக்கையில். ஸோ அப்படி இருக்கையில் உங்களுக்கு ரூம் ஃபார் எரர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலே ஒழிய இது நம்ம வந்து பெரிய ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். அதனால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும். ஸோ ரத்தன் டாட்டா அவர் வந்து ஒரு சூப்பராக ஒரு கோட் சொல்லியிருக்காரு, என்னென்னா வந்து ஸ்பெண்ட் வித்தின் யுவர் மீன்ஸ். உங்களுக்கு எவ்வளோ பணம் வருதோ அதுக்குள்ளே வந்து உங்கள் குடும்பத்தை நடத்த பாருங்கள், இது தேவைப்படுற இடங்களில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பார்த்து செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து இந்த டெட் மேனேஜ்மெண்ட் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த டெட் மேனேஜ் எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோ யுவர் நம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்குது, மாதம் உங்களுக்கு எவ்வளோ வந்து இஎம்ஐ கட்டுறீங்க, இல்லை யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அரைவ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைவ் பண்ணி ஓகே நம்மளுக்கு மாதம் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இவ்வளோ நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் அடிஷ்னல் பாரோவிங். ஸோ அடிஷ்னல் பாரோவிங்னா அதாவது இந்த பணத்தை இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கோ இந்த பணத்தை மாதம் நீங்கள் உங்களோட கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வெளியே இருந்து திருப்பி வந்து பாரோ பண்ணி இந்த கமிட்மெண்ட்டை செட்டில் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். 3வது வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் யுவர் இன்கம். அதாவது இன்றைக்கி டேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேறு என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது யோசிச்சு வேறு எந்த முறையிலலாம் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் வந்து க்ரியேட் பண்ண முடியுமோ அதை க்ரியேட் பண்ணுற வேலையில் நம்ம மும்முரமாக இருக்கணும். அண்ட் அடுத்து 4வது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். எல்லாத்துக்கும் போய் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து கஜானா காலி ஆயிரும், நம்மக்கிட்ட அப்புறம் சேவிங்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இது வந்து எமர்ஜென்சி ஃபண்டுங்கும் போது ஒரு அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டாக டக்குன்னு ஒரு பணம் தேவைப்படும் போது அப்போ போய் திருப்பி எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாது. ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா தான் நம்மளுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் திடீர்னு வந்து கார் பிரேக் டவுன் ஆகுது, இல்லை செலவு வைக்குது, பைக்கு வந்து செலவு வைக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம்லி பேமெண்ட். நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு கட்டியிருக்கீங்க அப்படிங்கும்போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குண்டான டியூ டேட் வரும்போது கரெக்டாக நம்ம வந்து பே பண்ணிடணும். இஎம்ஐயை வந்து கரெக்டாக வந்து பே பண்ணிடணும். இதெல்லாம் வந்து கரெக்டான அந்த டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்மளுக்கு எந்த விதமான ஃபர்தர் வந்து சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பெனால்ட்டி இதெல்லாம் வந்து வராது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் இன்றைக்கி டேட்டில் வந்து கிரெடிட் கார்டுங்கிறது வந்து ஒரு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம், மோசமான விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல விதமாக யூஸ் பண்ணுறது எப்படின்னா வந்து உங்களோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ அதில் 40% வரைக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே க்ராஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இதனால் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கிரெடிட் கார்டை வந்து கரெக்டாக வந்து பே பண்ணிடுங்க. ஃபுல் அமௌண்ட்டாக வந்து எப்போவுமே பே பண்ணிடுங்க. மினிமம் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திருப்பி இன்ட்ரெஸ்ட்
ஆன் இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் மீட்டர் வட்டி மாதிரி வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் வந்து அதை கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வந்து ஃபுல் அமௌண்ட்டாக வந்து பே பண்ணிடுங்க. டியூ டேட் முன்னாடியே வந்து பே பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட். அடுத்தது வந்து மேக்கிங் த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 40s தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக சம்பாரிச்சிட்டு இருக்க ஒரு பீக்கான பீரியட் உங்கள் கரியரில். ஸோ இந்த பணத்தை வந்து ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இதனுடைய ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு வரும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி 40s இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது ஈக்விட்டியில் எவ்வளோ போடணும், அதே மாதிரி வந்து பாண்ட்ஸில் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அது நீங்கள் எப்படி செலவு பண்ணணும், இல்லை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 60% போய் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து போடணும், 40% ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து போடலாம். அண்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன, கிட்டத்தட்ட வந்து இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து 60% 60,000 ரூபா. இந்த 60,000 ரூபா நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம், பிபிஎஃப்பில் போடலாம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸில் போடலாம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸில் போடலாம். அண்ட் இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து வந்துருச்சு, அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பணம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஏறுமே தவிர பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. பட் ரொம்ப சேஃபாக வந்து உங்கள் பணம் வந்து இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வரும்போது நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ணுறது தான் வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து 40% வந்து ஈக்விட்டியில் சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த 40,000 ரூபா வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 40% 40,000 ரூபா. இது எதில் போடலான்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் லைக் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ லார்ஜ் கேப் போது உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக வந்து இருக்கும். பட் அதே மாதிரி ஹை ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ரைட்டாக வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்பவே செக்யூராக வந்து இருக்கும். அண்ட் அடுத்தது ஃபைனலாக வந்து சொல்லணும்னா வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து 40 வயசில் இருக்கீங்கன்னா ஒரு 60 வயசில் வந்து ரிட்டையர் ஆக போகிறீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் என்ன, இன்னும் 20 இயர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 40,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வந்துட்டு இருக்குன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண கிட்டத்தட்ட 5,83,00,000 ரூபா வந்து உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக. ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ இது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்லேருந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 16,100 rupees per month வந்து நீங்கள் மாதம் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் நோக்கி வந்து போடணும். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து எல்லாருமே வந்து நம்ம பில் பண்ணல. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இன்றைக்கி டேட்டில் 40s இருக்கையில் நீங்கள் ஒரு 10% நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது நாளடைவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும், 15%லேருந்து 20% வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் நீங்கள் பில் பண்ணால் தான் நாளைக்கு நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து தேவையான பணத்தை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ரிலையபிள் மந்த்லி இன்கம்காக. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதை பற்றி தெரில அப்படின்னா வந்து நான் லிங்க்கில் வந்து இன்னொரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து லம்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுறது மட்டும் ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த பணத்தை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மாதம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து கார்பஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆன கன்க்ளூடிங் நோட் இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் திங்ஸ் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா 40 ஹிட்டாகிறதுக்கு முன்னாடி இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து 40s வரையில் நம்மளால் கம்ஃபர்டபுளாக வந்து அந்த ஜேர்னி எடுத்து போய் ரிட்டையர்மெண்ட் ஆகையில் வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பராக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் 40s வந்து உங்கள் கிட்ஸ் இருப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் ஏஜிங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஸ்பவுஸ் பார்த்துக்கணும், எல்லாரோட ஹெல்த் முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் ஆகக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நிறைய இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீக் உங்களோட கெரியரில் பீக்கான பொசிஷனில் இருக்கக்கூடிய விஷயமாகவும் வந்து இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி ப்ரோஆக்டிவான உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக் த வீடியோ. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.